الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أنا خاتم النبيين لا نبي بعدي أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, இன்று ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் பேசுவதற்காக வேண்டி நான் இங்கு ஏவப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த தலைப்பின் கீழ் முழுமையாக பேசக்கூடிய பாக்கியத்தையும் இஹ்லாஸையும் இஸ்திகாமத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதகுல சமுதாயத்தினர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை, நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறார். எண்ணில் அடங்காத நிஅமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் இந்த மனிதகுல சமுதாயத்தினர்களுக்கு வழங்கியிருக்கிறார். தன் திருமறையில் இவ்வாறாக குறிப்பிடுவான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை நீங்கள் எண்ணத் தொடங்கீர்களேயானால் ஒருபோதும் எண்ணி முடித்து விட முடியாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் குறிப்பிட்டிருக்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஏராளமான அருட்கொடையில் மிக உன்னதமான, மிக சிறப்பான அருட்கொடை என்ன தெரியுங்களா? மிக மிக உன்னதமான அருட்கொடை சொல்லுங்களேன் அப்பா. எவ்வளோ அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அதுல மிக உன்னதமான அருட்கொடை என்பது ஈமானுடைய அருட்கொடை, ஈமானுடைய நிஅமத். இந்த ஈமானுடைய நிஅமத் ஒருத்தருக்கு கிடைத்து விட்டு இந்த உலகத்தில் ஏதும் கிடைக்கவில்லை. குருடராக இருந்தார், நொண்டியாக இருந்தார், வாய் பேசாதவராக இருந்தார், காது கேட்காதவராக இருந்தார், ஆனால் ஈமானுடைய நிஅமத் இருக்குது என்றால் நாளை சுவனத்தில் அவர் அனைத்து நிஅமத்துகளையும் பெற்றவராக, சுவனத்தில் சுகபோகமாக இருக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எல்லா நிஅமத்தை அனுபவிக்கிறார், செல்வ செழிப்பை அனுபவிக்கிறார், பதவிகளை அனுபவிக்கிறார், இதர அல்லாஹ்வுடைய பெரிய பெரிய நிஅமத்துகளை அனுபவித்து விட்டு ஈமானுடைய நிஅமத்தில் இருந்து அவர் காலியாக இருக்கிறார்களேயானால் அவர் இந்த உலகத்தில் வேண்டுமென்றால் அவர் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதை போன்று தெரியுமே தவிர நாளை மறுமையில் அவள் நரகத்தில் தள்ளப்படுவார் என்பதாக அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்களில் தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஈமானுடைய நிஅமத் மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய அருட்கொடை. அப்ப இந்த ஈமானுடைய நிஅமத்தை விளங்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ விளங்குறோம். தொழுகை விளங்கி இருக்கிறோம், நோன்பை விளங்கி இருக்கிறோம், ஜகாத்தை விளங்கி இருக்கிறோம், ஹஜ்ஜை விளங்கி இருக்கிறோம். நிச்சயம் விளங்க வேண்டும். அதற்கு முன்பாக ஈமானை விளங்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமான் என்றால் என்ன? நீங்கள் ஈமானை விளங்காமல், ஈமான் கொள்ளாமல், இஸ்லாமிய அடிப்படை கொள்கையின் மீது பிடிமானம் இல்லாத ஈமானோடு நீங்கள் எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு நோன்பு வைத்தாலும் சரி, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப ஈமான விளங்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஈமான்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு 7 விஷயங்களின் மீது பிரத்யேகமாக நம்பிக்கை கொள்வதற்குத்தான் ஈமான் என்று சொல்லப்படும். என்னங்க? 7 விஷயங்களின் மீது பிரத்யேகமாக நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமே ஈமான் என்று சொல்லப்படும். இந்த 7 விஷயங்களில் ஏதேனும் ஒன்றின் மீது நம்மளுடைய ஈமான் இல்லை என்றால் நாம் சுவனம் செல்ல முடியாது. நம்மளுடைய தொழுகை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்மளுடைய நோன்பு அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
அந்த 7 விஷயங்கள் என்ன? முதலாவது ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது. அல்லாஹ்வின் மீது எவ்வாறு ஈமான் கொள்வது? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டால் மட்டும் ஒருத்தன் முஸ்லிமாக ஆகிவிட முடியாது. நல்லா விளங்கணும் பாப்பா. அல்லாஹ்வை ஒருத்தர் இறைவனாக ஏற்றுக்கொண்டால் அவன் என்ன ஆக முடியாது? முஸ்லிமாக ஆகிவிட முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுல 2 ஈமான் இருக்கு. நம்ம விளங்க தளவர்றோம், நம்ம தெரியாம இருக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ்ல 2 ஈமான் இருக்கு. முதலாவது ஈமான் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ்வை இறைவனா ஏத்துக்கிட்டா மட்டும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்? மக்கத்து காஃபிர்கள் எவர்களெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களும் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. ஏன்? அவங்க அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, இணை தெய்வங்களையும் இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருக்கக்கூடிய 2வது ஈமான் என்ன? அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொள்வது. முதலாவது ஈமான் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்வது. 2வது ஈமான் அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொள்வது. வேற யாரையும் அல்லாஹிற்கு நிகராக வைத்து நாம் இறைவனாக ஏற்றுக்கொள்ள கூடாது. இது ஆமன்து பில்லாஹ், முதலாவது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது. 2வது ஈமான் எதுங்க? அல்லாஹ்வின் படைப்புகளின் மீது ஈமான் கொள்வது. ஒரு ருசுலிஹி, அல்லாஹ்வின் படைப்புகள் மீது ஈமான் கொள்வது. அல்லாஹ்வின் உன்னதமான படைப்பு எதுங்க? எத்தனையோ படைப்பு இருக்கு, அதுல உன்னதமான படைப்பு எது? மனித படைப்பு. மனித படைப்பின் மீது நாம் ஈமான் கொள்வது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முழு ஜும்ஆ உரையும் இந்த மனித படைப்பின் மீது ஈமான் எப்படி கொள்வது என்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதிலேயே கழிந்து விட்டாலும் பரவாயில்லை. மீதி இருக்கிற விஷயத்தை அடுத்த வாய்ப்பு கிடைத்தா கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த விஷயத்தை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹின் படைப்பான மனிதர்கள் மீது நாம் எவ்வாறு ஈமான் கொள்வது? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். என்னங்க சொல்லுங்க? 5 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதில் 2 வகையானவர்கள் நமக்கு நிஅமத்தாக வந்து சென்று விட்டார்கள். 2 பேர் என்னங்க? நிஅமத்தாக வந்து போயிட்டாங்க. 2 வகையானவர்கள் நிஅமத்தாக வர இருக்கிறார்கள். என்னங்க? 2 பேரு முன்னாடி போயாச்சு, 2 பேரு பின்னாடி வர இருக்கிறாங்க. ஒரு வகையானவன் நமக்கு சோதனையாக வர இருக்கிறான். என்னங்க? நமக்கு சோதனையாக வர இருக்கிறான். இந்த 5 வகையான மனிதர்கள் மீது ஈமான் கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த 5 வகையான மனிதர்களில் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஏதேனும் ஒரு பகுதியை நாம் தெரியாமல் மறுத்து விட்டாலும் நாம முஸ்லிமாக இருக்க முடியாது. சரி, கடந்து போன 2 பேர் யாரு? முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மேல நம்ம எப்படி ஈமான் கொள்ளணும்? அதெல்லாம் நம்ம கலிமால சொல்லி கொடுக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ல 2 ஈமான் இருக்கு. எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்ல 2 ஈமானோ அது போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ்விலும் 2 ஈமான். முதலாவது ஈமான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதராக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ்வின் தூதரா மட்டும் ஏத்துக்கிட்டா நாம முஸ்லிமாக ஆக முடியாது.
இரண்டாவது ஈமானை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது ஈமான் என்ன? அல்லாஹ்வின் இறுதி தூதராக, இறுதி ரசூலாக, இறுதி நபியாக ஏற்றுக்கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக உள்ளது. முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமால சொல்லும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ்ல 2 ஈமான். முதலாவது ஈமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதராக ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது ஈமான் அல்லாஹ்வின் இறுதி தூதராக, இறுதி நபியாக, இறுதி ரசூலாக ஏற்றுக்கொள்வது. 5 மனிதர்கள்ல கடந்து போன 2 பேர்கள்ல ஒருத்தரை சொல்லியாச்சு. 2வது நபர், 2வது வகையானவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து நபிமார்களும் 1,23,999 நபிமார்களும் 2வது இடத்துல வந்துருவாங்க. அவங்க மேல நாம எப்படி ஈமான் கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட அனைத்து நபிமார்களும் உண்மையாளவர்கள், சத்தியமானவர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்ப கடந்து போன 2 நபரை பத்தி சொல்லியாச்சுங்களா பாப்பா? வர இருக்க 2 பேர் யாரு? வர இருக்கக்கூடிய 2 நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹ்தி ரலியல்லாஹு அன்ஹு கியாமத்துடைய நெருக்கத்தில், முஸ்லிம்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடிய நேரத்தில், முஸ்லிம்கள் கஷ்டகாலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், முஸ்லிம்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவைப்படக்கூடிய நேரத்தில், முஸ்லிம்களுக்கு வழிகாட்டி தேவைப்படக்கூடிய நேரத்தில் மதீனாவில் இருந்து ஒரு நபர் வருவார். அவர் பெயர் என்னங்க? முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அவர் பேர் என்னங்க? முஹம்மத். அவங்க அத்தா பேர் என்னங்க? அப்துல்லாஹ். அவர் பட்ட பெயர் என்னங்க? அல் மஹதி. விளங்கணும். புரியுதுங்களா? 3வது நபர் யாருங்க? கடந்து போன 2 பேரை பத்தி சொல்லியாச்சு. வர இருக்க 2 பேர்ல முதலாவது யாரு? மஹ்தி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்ப வருவாரு? கியாமத்துடைய நெருக்கத்துல, முஸ்லிம்களுக்கு கஷ்ட காலம் ஏற்படக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களை வழி நடத்துவதற்காக வேண்டி மதீனாவில் இருந்து ஒருத்தர் வருவார். அவர் பெயர் முஹம்மதாக இருக்கும். அவங்க அத்தாவின் பெயர் அப்துல்லாவாக இருக்கும். அவர் எந்த ஊரை சேர்ந்தவரா இருப்பாரு? மதீனாவாசியாக இருப்பார். யாருடைய குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு? அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரப்பிள்ளையான வம்சத்தை சேர்ந்த ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக யார் இருப்பாரு? இந்த மஹதி என்று சொல்லப்படக்கூடிய முஹம்மது, அத்தா பெயர் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இமாம் நமக்கு தோன்றுவார். புரியுதுங்களா? இவர் 3வது நபர், வர இருக்கக்கூடிய 3வது நபர். சரிங்களா? இவர் சம்பந்தமாக ஒரு சில வரலாறை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் எப்ப வருவாரு அப்படிங்கறத நாம மண்டையில பிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு குழப்பவாதிகள் நிறைய உருவாயிட்டாங்க. நான் தான் மஹதி, நான் தான் மஹதி. கியாமத்துடைய நெருக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லிட்டு போயிருக்கிறாங்கல்ல, அந்த மஹதி நான் தான் சொல்லிட்டு இன்னைக்கு சென்னையில குழப்பவாதிகள் குழப்பத்தை பரப்பி கொண்டு நம்ம வாலிபர்களை வழி எடுத்து கொண்டு பீகாரை சேர்ந்த ஒரு ஷக்கீல் என்ற ஒரு ஷைத்தானை மஹதி ரலியல்லாஹு அன்ஹுவாக ஏற்க வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகினால இந்த மஹதீனா யாரே அப்படிங்கறத நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஹதி என்பவர் மதீனாவை சேர்ந்தவராக இருப்பார், மதீனாவில் பிறந்தவராக இருப்பார். இவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதீனாவில் உள்ள அரசர் ஒருத்தர் இறந்து விடுவார். மதீனாவுடைய மக்களுடைய பார்வையெல்லாம் அந்த முஹம்மது இப்னு அப்துல்லா அல் மஹதி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபரை நோக்கி திரும்பும். இவர் ஆட்சி அதிகாரம் நம்ம கையில வந்துச்சுன்னா அல்லாட்ட நம்ம ஜவாப் சொல்லணுமே, அது ஒரு அமானிதமாச்சேன்னு சொல்லிட்டு அந்த அமானிதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பயந்து கொண்டு மதீனாவை விட்டு மக்காவிற்கு சென்று விடுவார். புரியுதுங்களா? வரலாறு புரியுதா? மதீனாவில இருந்து மக்காக்கு போயிருவார். மக்காக்கு போன பிறகு அந்த வருடம் ஹஜ்ஜில் வந்திருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருந்தும் பெரியார்கள், உலமாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் எல்லாம் ஹஜ்ஜில் வந்திருப்பாங்க. ஹஜ்ஜில் வந்திருக்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹம்மது இப்னு அப்துல்லா அல் மஹதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஹதீஸ்களில் பல அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடையாளங்களை வைத்து அவரை கண்டறிந்து கொள்வார்கள். உடனடியாக அவரை பிடித்து பையத்து செய்வார்கள். அனைத்து உலமாக்களும் நாதாக்களும் பையத்து செய்வார்கள். பைஅத் எங்க நடக்கும்? காபத்துல்லாவினுடைய வாயில். அதற்கும் மகாமே இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கூடு இருக்கு பாத்தீங்களா? அந்த கூட்டுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் தடம் பதிந்த ஒரு செங்கல் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அந்த ரெண்டு இடத்துக்கு மத்தியில உட்கார்ந்து முஸ்லிம்கள் அனைவரும் அந்த இமாம் அவர்களிடம் முஹம்மது இப்னு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மஹதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பைஅத் செய்வார்கள். அப்பொழுதுதான் முழு உலகமும் ஒரே இமாமின் கீழ், ஒரே ஹலீஃபாவின் கீழ் ஒன்றுபட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். புரியுதுங்களா? இது நடந்துருச்சா? நடக்கல. எப்போ வருவாரு? கியாமத்துடைய நெருக்கத்தில் வருவார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஹதி வந்து விட்டார்கள் என்று நம்மளுடைய இஸ்லாமிய வாலிபர்களுக்கு மத்தியிலே குழப்பவாதிகள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி மதம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பேர் அப்துல் காதர் வச்சிருப்பாரு, இத்ரீஸ் வச்சிருப்பாரு, என்னை விட அழகா ஜுப்பா போட்டிருப்பாரு, என்னை விட பெரிய தாடி வச்சிருப்பாரு, தலப்பா கட்டியிருப்பாரு. நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்து பேசக்கூடிய நேரத்துல ஏதோ தீனுடைய பேச்சு பேசிட்டு இருக்காருன்னு நினைப்போம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பீகாரை சேர்ந்த, பீகாரில் பிறந்த, மக்காவை பார்க்காத, மதீனாவை பார்க்காத, மகாம இப்ராஹிமை பார்க்காத ஒரு ஷக்கீல் என்ற ஒரு ஷைத்தானை மஹதியாக ஏற்றுக்கொள்ளும்படி நம்மளுடைய வாலிபர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் உஷாராக இருக்கணும். சரிங்களா? எத்தனை நபர் முடிஞ்சு? 3. கடந்து போன 2 பேர்த்த சொல்லியாச்சு, வர இருக்க ஒருத்தரை சொல்லியாச்சு. அடுத்தது வர இருக்கக்கூடிய ஒரு சோதனையான ஒரு நபரை பற்றி சொல்லிட்டு அப்புறம் வர இருக்கக்கூடிய ஒரு சுப செய்தி நபரை பற்றி நான் சொல்றேன். 5வது முன்னாடி படுத்திட்டு 4வது பின்னாடி சொல்றேன். இந்த இமாம் மஹதி என்பவர் ஆட்சிக்கு வந்த உடனே முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருப்பார். அந்த வேளையில்தான் நமக்கு சோதனையாக தஜ்ஜால் என்கிற ஒரு ஷைத்தான் தோன்றுவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய இந்த குழப்பவாதிகள் என்ன குழப்பறாங்கன்னா, தஜ்ஜால் என்பது ஒரு சக்திக்கு சொல்லப்படும். அவன் மிகப்பெரிய ஒரு சக்தி உடையவன். அது மனித ரூபத்தில் இருக்காது. ஏன்னா இயல்பாக செய்யக்கூடிய மனிதன் செய்யாத காரியத்தை அந்த தஜ்ஜால் செய்வான் என்று ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தஜ்ஜால் மனிதனா இருக்க மாட்டான், கற்பனை சக்தியாக இருக்கும் சொல்லி இந்த குழப்பவாதிகள் எல்லாம் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு கிடையாது. தஜ்ஜால் என்பவன் ஒரு மனிதனாவான். தஜ்ஜால் என்பவன் ஒரு மனிதனாவான். தஜ்ஜால் என்பவன் ஒரு மனிதனாவான். விளங்கிக்கணும். அவன் ஒரு மனுஷன். அவன் வந்து என்ன செய்வானா, இந்த உலகத்தில் 40 நாட்கள் உயிர் வாழுவான். எத்தனை நாள் உயிர் வாழ்வான்? 40 நாள் உயிர் வாழ்வான்.
அந்த 40 நாட்களில் முதலாவது நாள் ஒரு வருஷத்தை போன்று கழியும். என்னங்க, ஒரு வருஷத்தை போன்று கழியும். ஃபர்ஸ்ட் நாள் சஹாபாக்கள்கிட்ட இந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கும் போது, யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு நாள் ஒரு வருஷத்தை போன்று கழிஞ்சுச்சுன்னா நாங்க எப்படி தொழுகையை மேற்கொள்றது? 5 வேளை தொழுதா மட்டும் போதுமா, இல்ல நேரத்தை கணக்கு வைத்து ஒரு வருடத்தின் தொழுகை தொழுகணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 5 வேளை தொழுதால் போதாது, நேரத்தை கணக்கில் வைத்து ஒரு வருடத்தின் தொழுகை தொழுக வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த ஷைத்தான் தஜ்ஜால் வந்து 2வது நாள் ஒரு மாதத்தை போன்று கழியும், 3வது நாள் ஒரு வாரத்தை போன்று கழியும், இதர நாட்கள் எல்லாம் இதர நாட்களை போன்று கழியும். இந்த தஜ்ஜால் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சென்று செல்வான். மக்காவிற்கு வர முடியாது, மதீனாவிற்குள் வர முடியாது, புனித பைத்துல் முகத்தஸிற்குள் அவனால் நுழைய முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவர்களுடைய ஈமான் பலமாக இருக்குமோ அந்த நபர்கள் அனைவரும் அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துடுவார்கள். அந்த தஜ்ஜால் என்ன சொல்வான் என்றால், முதலில் தன்னை நபி என்று வாதம் செய்வான், 2வதாக தன்னை இறைவன் என்று வாதம் செய்வான். என்னை நீங்கள் ஈமான் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் நான் உங்கள் சொர்க்கத்தில் போடுவேன் என்பதாக கூறுவான். அது சொர்க்கமாக இருக்காது, அது நரகமாக இருக்கும். யாரெல்லாம் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று மறுப்பார்களோ அவர்களை நான் நரகத்தில் போட்டு விடுவேன் என்று கூறுவான். அது நரகமாக இருக்காது, சொர்க்கமாக இருக்கும். அவனை நாம் எவ்வாறு கண்டறிவதென்றால், அவனுடைய நெற்றியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். முத்தகீங்கள், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்கள், அந்த நெத்தியில் எழுதப்பட்டிருக்க அந்த காஃபிர் என்ற வார்த்தையை படிப்பார்கள். 2வது, அவனுடைய வலதுகண் கொஞ்சம் சூம்பி போய் காய்ந்த திராட்சையை போன்று இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு ஹதீஸ்கள் தெளிவாக சுட்டிக்காட்டி. இவன் வந்துட்டானா? வரல. வந்துட்டான் சொல்லிட்டு நம்மளுடைய வாலிபர்களை ஒரு சில சகோதரர்கள் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம ஜாக்கிரதையா இந்த குழப்பத்தில் இருந்து பாதுகாப்பு தேடும்படி 1,24,000 நபிமார்களும் தங்களுடைய உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் இருந்து நாம பாதுகாப்பு தேடணும். சரிங்களா? இப்ப தஜ்ஜால் வந்துட்டான். அடுத்து யார் வருவார்னா, 5வது நபரை மீது ஈமான் கொள்ள வேண்டும். அவர் யார்? நமக்கு அருட்கொடையாக வர இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம். யார் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம்? இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை குறித்து இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலேயே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்பாக வந்த நபி, அவங்களுக்கு முன்னாடி வந்த நபி. அந்த நபியின் பெயர் என்னங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த நபியை யூதர்கள் ஈமான் கொள்ள மறுத்து யூதர்கள் கொலை செய்வதற்காக வேண்டி துணித போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈசா நபி அவர்களை உயிரோடு உடலோடு வானத்தில் உயர்த்தி கொண்டான். அந்த ஈசா நபி அவர்கள் வானத்தில் உயிரோடு இருக்கின்றார்கள். அப்ப எப்ப வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தஜ்ஜாலுடைய குழப்பம் வீரியமாக இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த தஜ்ஜால் மக்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருந்து 2 மலக்குமார்களினுடைய தோல் புஜத்தில் கையை போட்டவாறு அவர்களுடைய முடியிலிருந்து தண்ணீர் சொட்டியவாறு, அவர்களுடைய ஜுப்பா மஞ்சள் நிறத்தில் இருக்கும், அவர்களுடைய லுங்கி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபஜ்ருடைய பாங்கு சொன்ன பிறகு வானத்திலிருந்து இறங்கி திமஷ்க் என்ற நகரத்தில் உள்ள வெள்ளை மினாராவில் இறங்கி வருவார்கள். யாருங்க? எப்ப வருவாங்க? தஜ்ஜால
வந்த பிறகு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை முறியடிப்பதற்காக வேண்டி வருவாங்க. வானத்திலிருந்து இறங்கி வந்து மினாராவில் இருந்து பள்ளிக்குள் செல்வார்கள். போயிருக்கக்கூடிய நேரத்துல யார் இருப்பாங்க? இமாம் மஹ்தி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல, ஃபஜ்ருனுடைய இமாமத்திற்காக வேண்டி இப்படி நிற்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவதை பார்த்து இமாம் மஹ்தி ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் செல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விடுவார்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட பிறகு அவர்களுடைய மார்க்கம் மட்டுமே தான் இந்த உலகத்தில் பின்பற்றுவதற்கு தகுதி பெற்றது. என்னுடைய ஈசாவினுடைய மார்க்கம் பின்பற்றுவதற்கு தகுதியற்றது. ஆகையினால் நீங்களே தொழுக வையுங்கள், நான் உங்களுக்கு பின்னாடி தொழுவேன். அல்லாஹு அக்பர். நம்ம நபியினுடைய அந்தஸ்து பாருங்க. நான் உங்களுக்கு பின்னாடி இருந்து தொழுவேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி இருந்து தொழுது விட்டு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை முறியடிப்பதற்காக வேண்டி அந்த பைத்துல் அந்த திமஷ்கில் உள்ள பள்ளியிலிருந்து வெளியே வருவார்கள். தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண் பார்வையை பார்த்து விரண்டோடுவான். கடைசியில் பாபுல் லுத் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் என்ற அந்த ஷைத்தானை கொலை செய்வார்கள். தஜ்ஜாலுடைய குழப்பம் நிறைவு பெற்றுவிடும். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தைகள் ஏற்படும். பிறகு அவர்கள் வஃபாத் ஆவார்கள். முஸ்லிம்கள் அனைவரும் அவர்களுடைய ஜனாசாவை தொழக வைத்து அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ரௌதாவிற்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்ரா ஹஜ் போயிருக்கிறவங்க மதீனத்துல் முனராவில போய் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதாவிற்கு பக்கத்துல ஒரு இடம் காலியா இருக்கும். அதற்கு பக்கத்துலதான் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்பரா இருக்கும். அதற்கு பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இருக்கும். ஒரு இடம் காலியா இருக்கும். பிரியப்பட்டீங்கன்னா தொழுகைக்கு பின்னாடி எங்கிட்ட வாங்க, அந்த போட்டோ நான் இருக்குது, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். இந்த 5 நபர்கள் மீது நம் மீது ஈமான் கொள்வது கட்டாய கடமையா இருக்குது. இந்த பின்னாடி வர இருக்கிற இந்த 3 நபர்கள் ஒன்னும் வரவில்லை. கியாமத்துடைய நெருக்கத்தில் இவர்கள் வருவார்கள். இந்த 3 நபர்களும் கியாமத்தினுடைய பெரிய அடையாளத்தில் கட்டுப்பட்டவர்கள். ஆனால் குழப்பவாதிகள் நம்மளுடைய வாலிப பிள்ளைகளை வழி எடுத்துக் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரும் தெரியாது, நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு மஹ்தி ரலியல்லாஹு அன்ஹு யாரும் தெரியாது, தஜ்ஜால்னா யாரும் தெரியாது. ஆகையினால அவர்கள் குழப்பத்தை உண்டாக்கி தஜ்ஜால் வந்துட்டான், மஹ்தி வந்துட்டாரு, ஈசா வந்துட்டாருன்னு சொல்லி இந்த ஷக்கீல் பின் ஹனீஃப் என்ற ஷைத்தானை, அவருதான் மஹ்தியுமா, அவர்தான் யாருமா? ஈசாவுமா? அட படுபாவி பயல, 2 பேர் தனித்தனி நபருடானா? இல்ல, அவர்தான் மஹ்தியுமா, அவர்தான் ஈசாவுமா. அப்ப தஜ்ஜால் எங்கடான்னு கேட்டா, இதோ இதான் போன் தான் தஜ்ஜால். என்னங்க, போன் தான் தஜ்ஜாலா? இதான் குழப்பத்துல இருக்குல்ல, இதுதான் போன் தான் தஜ்ஜாலே. தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணு இருக்கும், ஹதீஸ்ல வந்திருக்கு, அதான் சேட்டலைட். என்னங்க, அதான் சேட்டலைட். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான தவறான விளக்கங்களை கொடுத்து பாமர இஸ்லாமிய வாலிபர்கள், ஐடில ஃபீல்ட்ல வேலை பார்க்கறவங்க, கல்லூரியில் படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கு இந்த மாதிரி லாஜிக்கா பேசினா ரொம்ப மனசுல உட்காரும். ஒரு கண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கே, அதான் சேட்டலைட்டு. அப்ப தஜ்ஜாலுடைய குழப்பம் உலகம் எல்லாம் போகும்னு சொல்லப்பட்டிருக்கே, அது என்னங்க, அதுதான் போன்னு சொன்னா
லாஜிக்கா உட்கார்ற மாதிரி மக்களை வழிகெடுத்து, வாலிபர்களை வழிகெடுத்து இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எவ்வாறாக முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அது போன்று நம்மளுடைய சமுதாயத்தினர்கள், பின்னாடி வர இருக்க இளம் சமுதாயத்தினர்கள் முஸ்லிமாக பிறந்தார்கள் மட்டும் நாம் விட்டுவிடக் கூடாது. அவர்கள் ஈமானில் உறுதியாக இருப்பதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அது அனைத்தையும் செய்துவிட்டு போகுவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் அனைவர்களையும் ஈமானை விளங்கி, அல்லாஹ்வை விளங்கி, ரசூல்மார்களை விளங்கி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விளங்கி பரிபூர்ண முஃமினாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. 7 விஷயங்கள்ல ஈமான் கொள்ளணும்னு சொன்னோம், 2 தான் பூர்த்தியா இருக்குது. உனக்கு எத்தனை பாக்கியா இருக்கு? 5 பாக்கியா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த 5 விஷயங்கள் மீது ஈமான் கொள்வது என்ன என்று சொல்லி நாம் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வோம். வருங்கால சந்தைகளுடைய ஈமான பாதுகாத்துக்கிறேன். நான் ரொம்ப அதிகமா ரொம்ப எச்சாலாம் பேசல. நம்மளுடைய இந்த மொஹல்லாவில் இந்த ஷைத்தானவன் சுத்திட்டு இருக்கிறான். இந்த ஷக்கீல் குழப்பத்தை சேர்ந்தவன். நம்மளா விழிப்புணர்வு அடையலாங்களா இன்ஷா அல்லாஹ்? இந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம பிள்ளைகள்கிட்ட எடுத்து சொல்லாங்களா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.